ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டோட சயின்ஸில் வந்து உயிரியல் பயாலஜி பற்றின பாட்டை வந்து இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஏற்கனவே 10th ஸ்டாண்டர்டோட இயற்பியல் வேதியியல் வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்து முடிச்சிட்டோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, இது வந்து உயிரியலில் கொடுக்கப்பட்ட பொருளடக்கம். மொத்தம் வந்து 11 யூனிட் இருக்குது. ஒவ்வொரு யூனிட்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக், காஸ்பேரியன் பட்டைகள் வேரின் டேஸ் பகுதியில் காணப்படுகிறது. அகத்தோல். உள்நோக்கிய சைலம் என்பது எதன் சிறப்பு பண்பாகும்? தண்டு. சைலமும் புளோயமும் ஒரே ஆரத்தில் அருகருகே அமைந்து காணப்படுவது டேஷ் எனப்படும். ஒன்றிணைந்தவை. காற்றில்லா சுவாசத்தின் மூலம் உருவாவது எத்தில் ஆல்கஹால். கிரப் சுழற்சி எங்கு நடைபெறுகிறது? மைட்டோகாண்ட்ரியாவின் உட்பகுதி. ஒளிச்சேர்க்கையின் போது எந்த நிலையில் ஆக்சிஜன் உற்பத்தி ஆகிறது? நீர் மூலக்கூறுகள் பிளக்கப்படும் போது. அடுத்த டாபிக், நிரப்புக. புறணி இதனிடையே உள்ளது டேஷ். எபிப்ளமா மற்றும் அகத்தோல். சைலமும் புளோயமும் ஒரே ஆரத்தில் காணப்படும் வாகுலார் கற்றை டேஷ். ஒன்றிணைந்த வாஸ்குலார் கற்றை. கிளைக்காலிசிஸ் நடைபெறும் இடம் டேஷ். சைட்டோபிளாசம். ஒளிச்சேர்க்கையின் போது வெளிப்படும் ஆக்சிஜன் டேஸில் இருந்து கிடைக்கிறது? நீர், அப்புறம் CO2 கார்பன் டை ஆக்சைடு, H2O. செல்லின் ATP உற்பத்தி தொழிற்சாலை டேஷ். மைட்டோகாண்ட்ரியா. அடுத்த டாபிக், சரியா தவறா? தாவரங்களில் நீரை கடத்துவதில் ஈடுபடும் திசு புளோயம். தவறு. தாவரத்தின் வெளிப்புறத்தில் காணப்படும் மெழுகு படலம் கியூட்டிக்கல். சரி. ஒரு வித்திலை தாவரத்தண்டில் சைலத்திற்கும் புளோயத்திற்கும் இடையில் கேம்பியம் காணப்படுகிறது. தவறு. இருவித்திலை தாவர வேரில் மேற்புற தோலுக்கு கீழே பாலிசைட் பாரன்கைமா உள்ளது. தவறு. இலையிடை திசு பசுங்கணிகங்களை பெற்றுள்ளது. சரி. காற்று சுவாசத்தை விட காற்றில்லா சுவாசம் அதிக ATP மூலக்கூறுகளை உற்பத்தி செய்கிறது. தவறு. அடுத்த டாபிக் பொறுத்துக. புளோயம் சூழ் வாஸ்குலார் கற்றை, அதோட ஆன்சர் வந்து பெரணிகள். கேம்பியம், அதோட ஆன்சர் வந்து இரண்டாம் நிலை வளர்ச்சி. சைலம் சூழ் வாஸ்குலார் கற்றை, அதோட ஆன்சர் வந்து ட்ரெசீனா. சைலம், அதோட ஆன்சர் வந்து நீரை கடத்துதல். புளோயம், அதோட ஆன்சர் வந்து உணவு கடத்துதல். அடுத்த யூனிட், உயிரினங்களின் அமைப்பு நிலைகள், அதோட ஃபர்ஸ்ட் டாபிக். அட்டையின் இடப்பெயர்ச்சி உறுப்புகள். ஸோ அவங்க ஆப்ஷன்ஸ் வந்து முன் ஒட்டுறுப்பு, பின் ஒட்டுறுப்பு, சீட்டாக்கள் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எதுவுமே கரெக்டான ஆன்சர் கிடையாது. அடுத்தது, அட்டையின் உடற்கண்டங்கள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. மெட்டாமியர்கள், சோமைட்டுகள். அட்டையின் தொண்டைப்புற நரம்பு திரள் எந்த உறுப்பு மண்டலத்தின் ஒரு பகுதி? நரம்பு மண்டலம். அட்டையின் மூளை இதற்கு மேலே உள்ளது. தொண்டை. அட்டையின் உடலில் உள்ள கண்டங்களின் எண்ணிக்கை 33. பாலூட்டிகள் டேஸ் விலங்குகள். வெப்பரத்த. இளம் உயிரிகளை பிரசவிக்கும் விலங்குகள். விவிபேரஸ். அடுத்த டாபிக், நிரப்புக. டேஸ் மண்டலத்தின் மாறுபாட்டால் அட்டையின் பின் ஒட்டுறுப்பு உருவாகியுள்ளது. கடைசி 7 இல்லைன்னா 27 33. ஸோ ரெண்டுமே எப்படினாலும் நம்ம ஆன்சர் வச்சுக்கலாம். அடுத்தது, ஒரு விலங்கின் வாழ்நாளில் 2 தொகுதி பற்கள் உருவானால் அது டேஸ் பல்லமைப்பு எனப்படும். இருமுறை தோன்றும். அட்டையின் முன் முனையில் உள்ள கதுப்பு போன்ற அமைப்பு டேஷ் எனப்படும். முன் அல்லது வாய் ஒட்டுறிஞ்சி. இரத்தத்தை உறிஞ்சும் அட்டையின் பண்பு டேஷ் அழைக்கப்படுகிறது. சாங்கி ஓரஸ், இரத்த உறிஞ்சிகள். டேஷ் நைட்ரஜன் சார்ந்த கழிவுப் பொருட்களை இரத்தத்திலிருந்து பிரித்தெடுக்கிறது. சிறுநீரகம். முயலின் தண்டுவட நரம்புகளின் எண்ணிக்கை டேஷ். 37 இணை நரம்புகள். அடுத்த டாபிக், சரியா தவறா? இரத்தம் உறைவதை தடுக்கும் ஹிபாரின் என்ற பொருள் அட்டையின் உமிழ்நீரில் காணப்படுகிறது. தவறு. விந்து நாளம் அண்டம் வெளி செலுத்தப்படுவதில் பங்கேற்கிறது. தவறு. முயலின் கண்ணில் டிம்பானிக் சவ்வு என்ற 3ஆம் கண்ணிமை உள்ளது. இது அசையக்கூடியது. தவறு. முயலின் முன்கடைவாய் பற்களுக்கும் பின்கடைவாய் பற்களுக்கும் இடையேயான இடைவெளி பகுதி டயாஸ்டிமா எனப்படும். தவறு. முயலின் பெருமூளை அரைக்கோளங்கள் கார்போரோ குவாட்ரி ஜெபினா என்ற குறுக்கு நரம்பு பட்டையால் இணைக்கப்பட்டுள்ளது. தவறு. அடுத்த டாபிக், பொறுத்துக. மூளை, அதோட ஆன்சர் வந்து இந்த பக்கம் மூளை உரைகள், இந்த சைடு வந்து மண்டையோட்டு குழி. சிறுநீரகம், அதோட ஆன்சர் வந்து கேப்சூல், இதில் வந்து வயிற்றறை. இதயம், அதோட ஆன்சர் வந்து பெரிகார்டியம், இந்த சைடு வந்து மிடியாஸ்டினம். நுரையீரல், இதோட ஆன்சர் வந்து ஃப்ளூரா, இந்த சைடு வந்து மார்பறையில். ஓகே, அடுத்த யூனிட், தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக், ஆற்றல் சார்ந்த கடத்துதலில் டேஷ். இவை அனைத்தும் சொல்லியிருக்காங்க. என்ன ஆப்ஷன்ஸ்? மூலக்கூறுகள் செறிவு குறைவான பகுதியில் இருந்து செறிவு அதிகமான பகுதிக்கு இடம்பெயர்கிறது. ஆற்றல் செலவிடப்படுகிறது. அவை மேல் நோக்கி கடத்துதல் முறையாகும். ஸோ இதில் எல்லாமே கரெக்டான ஆன்சர் தான்.
அடுத்தது வேரின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரானது தாவரத்தின் மேற்பகுதிக்கு இதன் மூலம் கடத்தப்படுகிறது. சைலம். நீராவி போக்கின் பொழுது வெளியேற்றப்படுவது. நீராவி போக்கின் பொழுது வெளியேற்றப்படுவது நீர். வேர் தூவிகளானது ஒரு ஆப்ஷன்ஸில் செகண்ட் ஒன்றும் தேர்ட் ஒன்றும் கரெக்ட். என்னது? புறத்தோலின் நீட்சியாகும் ஒரு செல் அமைப்பாகும். ஸோ ரெண்டுமே கரெக்டான ஆன்சர். அடுத்தது கீழ்கண்ட எந்த நிகழ்ச்சிக்கு ஆற்றல் தேவை? செயல்மிகு கடத்துதல், ஆற்றல் சார் கடத்துதல். மனித இதயத்தின் சுவர் எதனால் ஆனது? ஆப்ஷன்ஸ் எண்டோகார்டியம், எபிகார்டியம், மயோகார்டியம். ஸோ மூணுமே கரெக்டான ஆன்சர் தான். அடுத்தது இரத்த ஓட்டத்தின் சரியான வரிசை எது? ஏட்ரியம், வென்ட்ரிக்கல், தமனி, சிரை. விபத்து காரணமாக இரத்த வகையை சார்ந்த ஒருவருக்கு அதிக இரத்த இழப்பு ஏற்படுகிறது. இந்நிலையில் அவருக்கு எந்த இரத்த வகையை மருத்துவர் செலுத்துவார்? ஓ வகை. இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது டேஷ். SA கணு. பின்வருவனவற்றுள் இரத்தத்தின் இயல்பு தொடர்பாக சரியானது எது? இரத்தம் = பிளாஸ்மா + ரெட் பிளட் செல்ஸ் + ஒயிட் பிளட் செல்ஸ் + இரத்த தட்டுக்கள். அடுத்த டாபிக் நிரப்புக. தாவரத்தின் புறப்பகுதியிலிருந்து நீர் ஆவியாகும் நிகழ்ச்சி டேஸ் எனப்படும். நீராவி போக்கு. நீரானது வேர் செல்லின் டேஸ் பிளாஸ்மா சவ்வின் வழியாக செல்கிறது. வேர் தூவி. வேரின் டேஷ் அமைப்பானது நீரை உறிஞ்ச உதவுகிறது. வேர் தூவி. இயல்பான இரத்த அழுத்தம் டேஷ் 120 - 80 mmHg. சாதாரண மனிதனின் இதய துடிப்பின் அளவு நிமிடத்திற்கு டேஷ் முறைகள் ஆகும். 72 - 75. அடுத்த டாபிக் பொறுத்துக. சிம்பிளஸ்ட் வழி அதோட ஆன்சர் பிளாஸ்மோடெஸ்மேட்டா. நீராவி போக்கு அதோட ஆன்சர் இலை. ஆஸ்மாசிஸ் அதோட ஆன்சர் சரிவு அழுத்த வாட்டம். வேர் அழுத்தம் அதோட ஆன்சர் சைலத்தில் உள்ள அழுத்தம். அடுத்தது லியூகேமியா அதோட ஆன்சர் இரத்த புற்றுநோய். இரத்த தட்டுக்கள் அதோட ஆன்சர் த்ராம்போசைட். மோனோசைட்டுகள் அதோட ஆன்சர் ஃபோகோசைட். லூகோபீனியா அதோட ஆன்சர் லியூகோசைட் குறைதல். AB இரத்த வகை அதோட ஆன்சர் ஆன்டிபாடி அற்ற இரத்த வகை. ஓ இரத்த வகை அதோட ஆன்சர் ஆன்டிஜன் அற்ற இரத்த வகை. ஈசினோஃபில்கள் அதோட ஆன்சர் ஒவ்வாமை நிலை. நியூட்ரோஃபில்கள் அதோட ஆன்சர் வீக்கம். அடுத்த டாபிக் சரியா தவறா? உணவை கடத்துதலுக்கு காரணமான திசு புளோயம் ஆகும். சரி. தாவரங்கள் நீராவி போக்கின் காரணமாக நீரை இழக்கின்றன. சரி. புளோயத்தின் வழியாக கடத்தப்படும் சர்க்கரை குளுக்கோஸ். தவறு. அப்போபிளாஸ்ட் வழி கடத்துதலில் நீரானது செல் சவ்வின் வழியாக செல்லினுள் நுழைகிறது. தவறு. காப்பு செல்கள் நீரை இழக்கும் போது இலைத்துளை திறந்து கொள்ளும். தவறு. இதய துடிப்பின் துவக்கம் மற்றும் தூண்டலானது நரம்புகளின் மூலமாக நடைபெறும். தவறு. அனைத்து சிரைகளும் ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை கடத்துபவை ஆகும். தவறு. WBC பாக்டீரியா மற்றும் வைரஸ் தொற்றிலிருந்து உடலை பாதுகாக்கிறது. சரி. வென்ட்ரிகல்கள் சுருங்கும் போது மூவிதழ் மற்றும் ஈரிதழ் வால்வுகள் மூடிக்கொள்வதால் லப் எனும் ஒலி தோன்றுகிறது. சரி. அடுத்தது கூற்று காரணம். ஃபர்ஸ்ட் ஒன் கூற்று. சுவாச வாயுக்களை கடத்துவதில் RBC முக்கிய பங்கு வகிக்கின்றது. காரணம் RBCயில் செல் நுண்ணுறுப்புகளும் உட்கருவும் காணப்படுவதில்லை. உள்ள கரெக்டான ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன். கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரியாக இருந்து அதில் அந்த காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்ததாக கூற்று. AB இரத்த வகை உடையோர் அனைவரிடமிருந்தும் இரத்தத்தை பெறுவோராக கருதப்படுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் அனைத்து வகை இரத்த பிரிவினரிடமிருந்து இரத்தத்தை பெறலாம். காரணம் AB இரத்த வகையில் ஆன்டிபாடிகள் காணப்படுவதில்லை. ஸோ இதுக்கும் கரெக்டான ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் தான். ஏ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. அந்த காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். அடுத்த யூனிட் நரம்பு மண்டலம். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக். இருமுனை நியூரான்கள் காணப்படும் இடம். கண், விழித்திரை. பார்த்தல், கேட்டல், நினைவுத்திறன், பேசுதல், அறிவுக்கூர்மை மற்றும் சிந்தித்தல் ஆகிய செயல்களுக்கான இடத்தை கொண்டது மூளை. அனிச்சை செயலின் போது அனிச்சை வில்லை உருவாக்குபவை உணர்வேற்பி, தண்டுவடம், தசைகள். டென்ட்ரான்கள் செல் உடலத்தை டேஷ் தூண்டலையும் ஆக்சான்கள் செல் உடலத்திலிருந்து டேஷ் தூண்டலையும் கடத்துகின்றன. நோக்கி வெளியே. அடுத்து மூளை உறைகளில் வெளிப்புறமாக காணப்படும் உறையின் பெயர் டியூரா மேட்டர். டேஸ் இணை மூளை நரம்புகளும் டேஸ் இணை தண்டுவட நரம்புகளும் காணப்படுகின்றன. 12:31. மைய நரம்பு மண்டலத்திலிருந்து தசை நார்களுக்கு தூண்டல்களை கடத்தும் நியூரான்கள். வெளிசெல் நரம்பு செல்கள்.
மூளையின் இருபுற பக்கவாட்டு கதுப்புகளையும் இணைக்கும் நரம்பு பகுதி எது? பான்ஸ். ரெயின்வீர் கணுக்கள் காணப்படும் இடம்? ஆக்சான்கள். வாந்தி எடுத்தலை கட்டுப்படுத்தும் மையம்? முகுளம். கீழுள்ளவற்றுள் நரம்பு செல்களில் காணப்படாதது? சார்கோலெம்மா. ஒருவர் விபத்தின் காரணமாக உடல் வெப்பநிலை, நீர் சமநிலை மற்றும் பசியெடுத்தல் ஆகியவற்றுக்கான கட்டுப்பாட்டினை இழந்திருக்கிறார். அவருக்கு கீழ் உள்ளவற்றுள் மூளையின் எப்பகுதி பாதிப்படைந்தால் இந்நிலை ஏற்பட்டுள்ளது? ஹைப்போதாலமஸ். அடுத்த டாபிக் நிரப்புக. நமது உடலில் உள்ளவற்றுள் டேஸ் என்பது மிக நீளமான செல்லாகும்? நரம்பு செல். டேஸ் நியூரான்களின் தூண்டல்கள் மிக துரிதமாக கடத்தப்படும்? பலமுனை. புறச்சூழ்நிலையில் ஏற்படும் மாற்றத்தால் ஒரு விலங்கினம் வெளிப்படுத்தும் விளைவு டேஷ் எனப்படும்? தூண்டல். செல் உடலத்தை நோக்கி தூண்டல்களை கொண்டு செல்பவை டேஷ்? டென்ட்ரைடுகள். தானியங்கு நரம்பு மண்டலத்தில் உள்ள டேஷ் மற்றும் டேஷ் ஒன்றுக்கொன்று எதிராக செயல்படுகின்றன? பதிவு நரம்பு, எதிர்பதிவு நரம்பு. நியூரானில் டேஷ் என்னும் நுண்ணுறுப்பு மட்டும் காணப்படுவதில்லை? சென்ட்ரியோல்கள். மூளை பெட்டகத்தினுள் நிலையான அழுத்தத்தை டேஷ் பேணுகிறது? மூளை தண்டுவட திரவம். பெருமூளையின் புறப்பரப்பு டேஷ் மற்றும் டேஷ் ஆகியவற்றால் அதிகரிக்கிறது? கைரி மற்றும் சல்சி. மனித மூளையில் கடத்து மையமாக செயல்படும் பகுதி டேஷ்? தலாமஸ். அடுத்த டாபிக் சரியா தவறா? டென்ட்ரான்கள் என்பவை செல் உடலத்திலிருந்து தூண்டல்களை வெளிப்புறமாக கடத்தும் நீளமான நரம்பு நாரிழைகள். தவறு. பரிவு நரம்பு மண்டலம் மைய நரம்பு மண்டலத்தின் ஒரு பகுதியாக செயல்படுகின்றது. தவறு. மனித உடலில் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்தும் மையமாக ஹைப்போதாலமஸ் உள்ளது. சரி. பெருமூளை உடலின் தன்னிச்சையான செயல்படும் செயல்களை கட்டுப்படுத்துகிறது. தவறு. மைய நரம்பு மண்டலத்தில் வெண்மை நிற பகுதிகள் மையலின் உறையுடன் கூடிய நரம்பு நாரிழைகளால் உருவாகின்றது. தவறு. உடலின் அனைத்து நரம்புகளும் மெனிஞ்சஸ் என்னும் உறையால் போர்த்தப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. தவறு. மூளைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை மூளை தண்டுவட திரவம் அளிக்கிறது. சரி. உடலில் ஒரு தூண்டப்படக்கூடிய மிக துரிதமான பதில் விளைவை உண்டாக்குவது அனிச்சை வில் ஆகும். சரி. சுவாசத்தை ஒழுங்குபடுத்துவதில் முகுளம் முக்கிய பங்காற்றுகிறது. சரி. அடுத்த டாபிக் பொறுத்துக. நிசில் துகள்கள், அதோட ஆன்சர் சைட்டான். ஹைப்போதாலமஸ், அதோட ஆன்சர் முன்மூளை. சிறுமூளை, இதோட ஆன்சர் பின்மூளை. ஸ்வான் செல்கள், அதோட ஆன்சர் புற அமைவு நரம்பு மண்டலம். அடுத்ததா கூற்று காரணம். கூற்று. மைய நரம்பு மண்டலம் முழுமையும் மூளை தண்டுவட திரவத்தால் நிரம்பியுள்ளது. காரணம், மூளை தண்டுவட திரவத்திற்கு இத்தகைய பணிகள் கிடையாது. ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை கரெக்டான ஆன்சர் தேர்ட் ஒன். கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. அடுத்தது கூற்று. ஜூரா மேட்டர் மற்றும் பயா மேட்டர்களுக்கு இடைப்பட்ட இடைவெளியில் கார்பஸ் கலோசம் அமைந்துள்ளது. காரணம், இது மூளை பெட்டகத்தினுள் நிலையான உள்ளழுத்தத்தை பராமரிக்க உதவுகிறது. ஸோ இதில் ஆப்ஷன்ஸில் கரெக்டாக இருக்காது. கரெக்டான ஆன்சர் கூற்றும் தவறு, காரணமும் தவறு. அடுத்த யூனிட் தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்கள். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக். ஜிப்ரலின்களின் முக்கிய விளைவு டேஷ்? குட்டை தாவரங்களை நீட்சியடைய செய்வது. நுனி ஆதிக்கத்தின் மீது நேர்விளைவை உருவாக்கும் ஹார்மோன்? ஆக்சின். பின் வருவனவற்றுள் எந்த ஹார்மோன் இயற்கையாக தாவரங்களில் காணப்படவில்லை? 2,4-D. அவினா முளைக்குருத்து உரை ஆய்வு டேஸ் என்பவரால் மேற்கொள்ளப்பட்டது? FW வெண்ட். கரும்பில் உற்பத்தியாகும் சர்க்கரையின் அளவை அதிகரிக்க அவற்றின் மீது டேஷ் தெளிக்கப்படுகிறது? எத்திலின். எல்கட்சி சுரப்பது டேஷ்? பிட்யூட்டரியின் முன் கதுப்பு. கீழுள்ளவற்றுள் நாளமுள்ள சுரப்பியை அடையாளம் காணவும்? உமிழ்நீர் சுரப்பி. கீழுள்ளவற்றுள் எது நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படுகிறது? கணையம். தலைமைச் சுரப்பி எனப்படுவது எது? பிட்யூட்டரி சுரப்பி. அடுத்த டாபிக் நிரப்புக. செல் நீட்சியடைதல், நுனி ஆதிக்கம் ஆகியவற்றை உருவாக்குவதும் உதிர்தலை தடை செய்வதும் டேஸ் ஹார்மோன் ஆகும்? ஆக்சின். தாவர உறுப்புகளின் உதிர்தல் மற்றும் கனி படுப்பதை துரிதப்படுத்தும் வாயு நிலை ஹார்மோன் டேஷ் ஆகும்? எத்திலின். இலைத்துளையை மூடச் செய்யும் ஹார்மோன் டேஷ்? அப்சிசிக் அமிலம். ஜிப்ரல்களில் டேஸ் தாவரங்களில் தண்டு நீட்சியடைவதை தூண்டுகின்றன? பட்டாணி இல்லைனா மக்காச்சோளம். நுனி ஆதிக்கத்தின் மீது எதிர்மறை விளைவு கொண்ட ஹார்மோன் டேஷ் ஆகும்? சைட்டோகைனின். உடலில் கால்சியத்தின் வளர்ச்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துவது டேஷ்? பாராதார் மூன். லாங்கர்ஹான் திட்டுகளில் உள்ள பீட்டா செல்கள் டேஸை சுரக்கிறது? இன்சுலின். தைராய்டு சுரப்பின் வளர்ச்சி மற்றும் பணிகளை டேஷ் கட்டுப்படுத்துகிறது? TSH. குழந்தைகளில் தைராய்டு ஹார்மோன்களின் குறைவான சுரப்பின் காரணமாக டேஷ் உண்டாகிறது? கிரிட்டினிசம். அடுத்த டாபிக் பொறுத்துக.
ஆக்சின், அதோட ஆன்சர் வந்து முளை குருத்து உரை, இந்த சைடு வந்து நுனி ஆதிக்கம். எத்திலீன், அதோட ஆன்சர் வந்து கனிகள், இந்த சைடு வந்து பழுத்தல். அப்சிசிக் அமிலம், இதோட ஆன்சர் வந்து பசுங்கனிகம், இந்த சைடு வந்து உதிர்தல். சைட்டோகைனின், இதோட ஆன்சர் வந்து தேங்காயின் இளநீர், இந்த சைடு வந்து செல் பகுப்பு. ஜிப்ரலின்கள், இதோட ஆன்சர் வந்து ஜிப்ரில்லா பியூஜி குராய், இந்த பக்கம் வந்து கணுவிடை பகுதி நீட்சி. அடுத்தது இந்த சைடு வந்து ஹார்மோன்கள் குறைபாடுகள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தைராக்சின், அதோட ஆன்சர் வந்து எளிய காய்டர். இன்சுலின், அதோட ஆன்சர் வந்து டயாபெட்டிஸ் மெல்லிடஸ். பாரதார் மூன், இதோட ஆன்சர் வந்து டெட்டனி. வளர்ச்சி ஹார்மோன், இதோட ஆன்சர் வந்து ஆக்ரோமேகலி. ஏடிஹெச், இதோட ஆன்சர் வந்து டயாபெட்டிஸ் இன்சிஃபிடஸ். அடுத்த டாபிக் சரியா தவறா? செல் பகுப்பை தூண்டி கனிம ஊட்ட இடப்பெயர்ச்சியை ஊக்குவிக்கும் தாவர ஹார்மோன் சைட்டோகைனின் ஆகும். சரி. ஜிப்ரலின்களின் தக்காளியில் கருவுறா கனிகளை உருவாக்குகின்றன. சரி. எத்திலீன் இலைகள் மலர்கள் மற்றும் கனிகள் மூப்படைவதை தடை செய்கின்றது. தவறு. எக்ஸாப்தலிக் காய்டர் தைராக்சின் மிகைச் சுரப்பியின் காரணமாக ஏற்படுகிறது. சரி. பிட்யூட்டரி சுரப்பின் 4 கதுப்புகளாக பிரிந்துள்ளது. தவறு. கார்பஸ் லூட்டியம் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை சுரக்கிறது. தவறு. அடுத்தது வந்து கூற்று காரணம். கூற்று: சந்தைப்படுத்தும் காய்கறிகளில் சைட்டோகைனினை தெளிப்பது அவை பல நாட்கள் கெடாமல் இருக்க செய்யும். காரணம்: சைட்டோகைனின்கள் கனிம ஊட்ட இடப்பெயர்ச்சியினால் இலைகள் மற்றும் ஏனைய உறுப்புகள் முதுமை அடைவதை தாமதப்படுத்துகின்றன. ஸோ ஒரு சைடு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை, கரெக்டான ஆன்சர் வந்து செகண்ட். கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. செகண்ட் ஒன் கூற்று: பிட்யூட்டரி சுரப்பி தலைமைச் சுரப்பி என்று அழைக்கப்படுகிறது. காரணம்: இது பிற நாளமில்லா சுரப்பிகளை கட்டுப்படுத்துகிறது. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் தான் கரெக்டான ஆன்சர். கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். தேர்ட் ஒன் கூற்று: டயாபெட்டிஸ் மெல்லிடஸ் இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்கிறது. காரணம்: இன்சுலின் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறது. இதில் செகண்ட் ஒன் தான் கரெக்டான ஆன்சர். கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி, ஆனால் கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம் அல்ல. அடுத்த யூனிட் தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் இலைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரம் டேஷ். பிரயோஃபில்லம். பாலிலா இனப்பெருக்க முறையான முட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் உயிரினம் டேஷ். ஈஸ்ட். சின்கேமியின் விளைவால் உருவாவது டேஷ். ஜைகோட் கருமுட்டை. மலரின் இன்றியமையாத பாகங்கள் மகரந்தத்தாள் வட்டம், சூலக வட்டம். காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலர்களில் காணப்படும் பண்புகள்: பெரிய இறகு போன்ற சூழ்முடி. மூடிய விதையுடைய தாவரங்களில் ஆண் கேமிட் எவ்வகை செல்லில் இருந்து உருவாகிறது? உற்பத்தி செல். இனச்செல் பற்றிய சரியான கூற்று எது? இவை பால் உறுப்புகளில் இருந்து உருவாகின்றன. விந்துவை உற்பத்தி செய்யக்கூடிய அடர்த்தியான முதிர்ந்த மிகவும் சுருண்ட தனித்த நாளம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது: எபிடிடைமிஸ். விந்து உருவாக்கத்திற்கு ஊட்டமளிக்கும் பெரிய நீட்சியடைந்த செல்கள்: செர்டோலி செல்கள். ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்வது கிராஃபியன் பாலிக்கிள்கள். கீழ்கண்டவற்றுள் எது IUCD? காப்பர் டி. அடுத்த டாபிக் நிரப்புக. இருவித்திலை தாவரத்தில் கருவுறுதல் நடைபெறும் போது சூழ்பையில் உள்ள செல்களின் எண்ணிக்கை டேஷ். 7. கருவுறுதலுக்கு பின் சூழ்பை டேஸாக மாறுகிறது? கனி. பிளேனீரியாவில் நடைபெறும் பாலிலா இனப்பெருக்கம் டேஷ் ஆகும்? இழப்பு மீட்டல். மனிதரில் கருவுறுதல் டேஷ் ஆகும்? அகக்கருவுறுதல். கருவுறுதலுக்கு பின் டேஷ் நாட்களில் கரு பதித்தல் நடைபெறுகிறது? 6 முதல் 7. குழந்தை பிறப்பிற்கு பின் பால் சுரப்பிகளால் சுரக்கப்படும் முதல் சுரப்பு டேஷ் எனப்படும்? கோலஸ்ட்ரம். புரோலாக்டின் டேஸால் உற்பத்தி செய்யப்படுகிறது? முன் பிட்யூட்டரி சுரப்பி. அடுத்த டாபிக் பொறுத்துக. பிளத்தல், அதோட ஆன்சர் வந்து அமீபா. முட்டு விடுதல், இதோட ஆன்சர் ஈஸ்ட். துண்டாதல், அதோட ஆன்சர் வந்து ஸ்பைரோகைரா. அடுத்தது குழந்தை பிறப்பு, இதோட ஆன்சர் வந்து கருப்பையிலிருந்து குழந்தை வெளியேற்றம். கர்ப்பகாலம், இதோட ஆன்சர் வந்து கருவுறுதலுக்கு குழந்தை பிறப்பிற்கும் இடைப்பட்ட கால அளவு. அண்ட அணு வெளியேற்றம், இதோட ஆன்சர் வந்து கிராஃபியன் பாலிக்களில் இருந்து முட்டை வெளியேறுதல். கரு பதித்தல், அதோட ஆன்சர் வந்து கருவுற்ற முட்டை எண்டோமெட்ரியத்தில் பதிவது. அடுத்தது வந்து சரியா தவறா? சூலின் காம்பு பகுதி பூக்காம்பு எனப்படும்? தவறு. விதைகள் பாலின இனப்பெருக்கத்தின் மூலம் உருவாகின்றது. சரி. ஈஸ்ட் பாலிலா இனப்பெருக்க முறையான செல் பிரிதல் மூலம் இனப்பெருக்கம் செய்கிறது? தவறு. மகரந்த தூள்களை ஏற்றக்கூடிய சூலகத்தின் பகுதி சூல் தண்டாகும். தவறு. பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலரில் உள்ள மகரந்த தூள்கள் உலர்ந்து மென்மையாக எடையற்றதாக காணப்படும்.
தவறு. இனப்பெருக்க உறுப்புகள் உற்பத்தி செய்யக்கூடிய இனச்செல்கள் இரட்டை மைய தன்மையுடையவை. தவறு. பிட்யூட்டரியின் பின்கதுப்பு LH சுரக்குகிறது. தவறு. கருவுற்று இருக்கும் போது மாதவிடாய் சுழற்சி நடைபெறுவதில்லை. சரி. இனச்செல் உருவாதலை அறுவை சிகிச்சை முறையிலான கருத்தடை முறை தடை செய்கிறது. தவறு. ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்டரானின் மிகை சுரப்பு மாதவிடாய்க்கு காரணமாகிறது. தவறு. அடுத்த யூனிட் மரபியல். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக். மெண்டலின் கருத்துப்படி அல்லீல்கள் கீழ்கண்ட பண்புகளை பெற்றுள்ளன. பண்புகளை நிர்ணயிப்பது. இந்நிகழ்ச்சியின் காரணமான 9:3:3:1 உருவாகிறது. சார்பின்றி ஒதுங்குதல். செல் பகுப்படையும் போது ஸ்பிண்டில் நார்கள் குரோமோசோமுடன் இணையும் பகுதி சென்ட்ரோமியர். சென்ட்ரோமியர் மையத்தில் காணப்படுவது டேஸ் வகை குரோமோசோம். மெட்டாசென்ட்ரிக். டிஎன்ஏவின் முதுகெலும்பாக உள்ளது சர்க்கரை பாஸ்பேட். ஒக்கசாகி துண்டுகளை ஒன்றாக இணைப்பது டேஷ். டிஎன்ஏ லிகேஸ். மனிதனில் காணப்படும் குரோமோசோம்களின் எண்ணிக்கை டேஷ். 22 ஜோடி ஆட்டோசோம்கள் மற்றும் 1 ஜோடி அல்லோசோம்கள். பன்மைய நிலையில் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட குரோமோசோம்களை இழத்தல் டேஷ் என அழைக்கப்படுகிறது. அன்யூப்ளைட்டி. அடுத்த டாபிக் நிரப்புக. மெண்டலின் ஒரு ஜோடி வேறுபட்ட பண்புகள் டேஷ் என அழைக்கப்படுகின்றது. அல்லீல்கள். ஒரு குறிப்பிட்ட பண்பின் வெளித்தோற்றம் டேஷ் எனப்படும். புறத்தோற்றம். ஒவ்வொரு செல்லின் உட்கருவில் காணப்படும் மெல்லிய நூல் போன்ற அமைப்புகள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன. குரோமோசோம்கள். ஒரு டிஎன்ஏ 2 டேஷ் இழைகளால் ஆனது. பாலிநியூக்ளியோடைடு. ஒரு ஜீன் அல்லது குரோமோசோம் ஆகியவற்றின் அமைப்பு அல்லது அளவுகளில் ஏற்படக்கூடிய பரம்பரையாக தொடரக்கூடிய மாற்றங்கள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன. சடுதி மாற்றம். அடுத்த டாபிக் சரியா தவறா. மெண்டலின் இருபண்பு கலப்பு விகிதம் F2 தலைமுறையில் 3:1 ஆகும். தவறு. ஒடுங்கு பண்பானது ஓங்கு பண்பினால் மாற்றப்படுகிறது. தவறு. ஒவ்வொரு கேமிட்டும் ஜீனின் ஒரே ஒரு அல்லீலை கொண்டுள்ளது. சரி. ஜீன் அமைப்பில் வேறுபட்ட 2 தாவரங்களை கலப்பினம் செய்து பெறப்பட்ட சந்ததி கலப்புயிரி ஆகும். சரி. சில குரோமோசோம்களில் டீலோமியர் எனப்படும் நீண்ட குமிழ் போன்ற இணையுறுப்பு காணப்படுகிறது. தவறு. டிஎன்ஏ பாலிமெரேஸ் நொதியின் உதவியுடன் புதிய நியூக்ளியோடைடுகள் சேர்க்கப்பட்டு புதிய நிரப்பு டிஎன்ஏ இழை உருவாகிறது. சரி. டவுன் நோய் கூட்டு அறிகுறி என்பது 45 குரோமோசோம்கள் உள்ள மரபியல் நிலை. தவறு. அடுத்த டாபிக் பொறுத்துக. ஆட்டோசோம்கள். அதோட ஆன்சர் 22 ஜோடி குரோமோசோம்கள். இருமைய நிலை. அதோட ஆன்சர் 2n. அல்லோசோம்கள். அதோட ஆன்சர் 23வது ஜோடி குரோமோசோம்கள். டவுன் நோய் கூட்டு அறிகுறி. அதோட ஆன்சர் ட்ரைசோமி 21. இருபண்பு கலப்பு. அதோட ஆன்சர் 9:3:3:1. அடுத்த யூனிட் உயிரின் தோற்றமும் பரிணாமமும். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக். உயிர்வழி தோற்ற விதியின் கூற்றுப்படி தனி உயிரி வரலாறு தொகுதி வரலாற்றை மீண்டும் கொண்டுள்ளது. பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை முன்மொழிந்தவர் ஜீன் பாப்டிஸ்ட் லாமர்க். பின்வரும் ஆதாரங்களில் எது தொல்பொருள் வல்லுநர்களின் ஆய்விற்கு பயன்படுகிறது? தொல் உயிரியல் சான்றுகள். தொல் உயிர் படிவங்களின் காலத்தை அறிய உதவும் தற்போதைய முறை ரேடியோ கார்பன் முறை. வட்டார இன தாவரவியல் என்னும் சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் JW காஸ்பர்கர். அடுத்த டாபிக் நிரப்புக. சூழ்நிலை மாற்றங்களுக்கு எதிர்வினை புரியும் விதமாக தங்கள் வாழ்நாளில் விலங்குகள் பெறுகின்ற பண்புகள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன. தகவமைப்புகள். ஒரு உயிரினத்தில் காணப்படும் சிதைவடைந்த மற்றும் இயங்காத நிலையில் உள்ள உறுப்புகள் டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன. எச்ச உறுப்புகள். வௌவால்கள் மற்றும் மனிதனின் முன்னங்கால்கள் டேஷ் உறுப்புகளுக்கு எடுத்துக்காட்டு. அமைப்பு ஒத்த. பரிணாமத்தின் இயற்கை தேர்வு கோட்பாட்டை முன்மொழிந்தவர் டேஷ் சார்லஸ் டார்வின். அடுத்த டாபிக் சரியா தவறா. உறுப்புகளின் பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை கூறியவர் சார்லஸ் டார்வின். தவறு. செயல் ஒத்த உறுப்புகள் பார்க்க ஒரே மாதிரியாகவும் ஒரே மாதிரியான பணிகளையும் செய்கின்றன, ஆனால் அவை வெவ்வேறு விதமான தோற்றம் மற்றும் கருவளர்ச்சி முறைகளை கொண்டதாக உள்ளன. சரி. பறவைகள் ஊர்வனவற்றிலிருந்து தோன்றியவை. சரி. அடுத்த டாபிக் பொறுத்துக. முன்னோர் பண்பு நீட்சி. இதோட ஆன்சர் வளர்ச்சியடையாத வால் மற்றும் உடல் முழுவதும் அடர்ந்த முடி. எச்ச உறுப்புகள். இதோட ஆன்சர் முள்ளெலும்பு மற்றும் குடல்வால். செயல் ஒத்த உறுப்புகள். அதோட ஆன்சர் வௌவாலின் இறக்கை மற்றும் பூச்சியின் இறக்கை. அமைப்பு ஒத்த உறுப்புகள். இதோட ஆன்சர் பூனை மற்றும் வௌவாலின் முன்னங்கால். மரப்பூங்கா. இதோட ஆன்சர் திருவக்கரை.
WF லிஃபி. இதோட ஆன்சர் வந்து கதிரியக்க கார்பன் C14. அடுத்த யூனிட் இனக்கலப்பு மற்றும் உயிரி தொழில்நுட்பவியல். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக். ஒரு அனுபவமற்ற விவசாயி பயிர் மேம்பாட்டிற்காக எந்த முறையை பின்பற்றுவார்? கூட்டு தேர்வு முறை. பூசா கோமல் என்பது டேஸ் நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற ரகமாகும். தட்டைப்பயிறு. கலப்பினமாக்கம் மற்றும் தேர்வு செய்தல் மூலமாக உருவாக்கப்பட்ட துருநோய்க்கு எதிர்ப்பு தன்மை பெற்ற ஹிம்ரி என்பது டேஷ். கோதுமை. தன்னுடைய 50வது பிறந்த நாளை கொண்டாடிய மில்லியன் மக்களின் உயிரை காப்பாற்றிய அதிசய அரிசி டேஸ் ஆகும். IR8. உயிர் தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட பின்வரும் எப்பொருள் மனிதனுக்கு பயன்படும் பொருட்களை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது? ஃபர்ஸ்ட் ஒன்றும் செகண்ட் ஒன்றும் கரெக்டான ஆன்சர். அதாவது உயிரினங்களிடமிருந்து பெறப்பட்ட நொதி, வாழும் உயிரினங்கள் ரெண்டுமே கரெக்டான ஆன்சர் தான். டிஎன்ஏவை வெட்ட பயன்படும் நொதி டேஷ். டெஸ்ட்ரிக்சன் எண்டோ நியூக்ளியேஸ். RDNA என்பது டேஷ். ஊர்த்தி டிஎன்ஏ மற்றும் விரும்பத்தக்க டிஎன்ஏவின் சேர்க்கை. டிஎன்ஏ விரல்ரேகை தொழில்நுட்பம் டேஸ் டிஎன்ஏ வரிசையை அடையாளம் காணும் கொள்கையினை அடிப்படையாக கொண்டது. மீண்டும் மீண்டும் வரும் தொடர். மாற்றம் செய்யப்பட்ட உள்ளார்ந்த அல்லது அயல் ஜீனை பெற்ற உயிரினங்கள் டேஷ். ஃபர்ஸ்ட் ரெண்டுமே கரெக்டான ஆன்சர். என்னது? அயல் ஜீனை பெற்ற உயிரினங்கள் மரபு பண்பு மாற்றம் செய்யப்பட்டவை. ரெண்டுமே கரெக்டான ஆன்சர். ஹெக்ஸாபிளைடி கோதுமையில் 2n = 6x = 42 ஒற்றை மையம் n மற்றும் அடிப்படை தொகுதி x குரோமோசோம் எண்ணிக்கை முறையே டேஷ் ஆகும். n = 21 மற்றும் x = 7. அடுத்த டாபிக் நிரப்புக. டேஷ் என்பது பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த உயர்ந்த தரமுடைய தாவரங்களை உற்பத்தி செய்யும் கலையாகும். தாவர பயிர் பெருக்கம். புரதம் செறிந்த கோதுமை ரகம் டேஷ் ஆகும். அட்லஸ் 66. டேஷ் என்பது குரோமோசோம் எண்ணிக்கையை ரெட்டிக்க பயன்படுத்தப்படும் வேதிப்பொருள் ஆகும். கால்சிசின். விரும்பத்தக்க ஊட்டச்சத்து நிறைந்த பயிர் தாவரங்களை உற்பத்தி செய்யும் அறிவியல் முறை டேஷ் எனப்படும். உயிரூட்ட சத்தேற்றம். நெல் பொதுவாக வண்டல் மண்ணில் செழித்து வளர்கிறது. ஆனால் சடுதி மாற்றத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட டேஷ் என்ற நெல் ரகம் உவர்த்தன்மை வாய்ந்த மண்ணில் செழித்து வளரும். அட்டாமிட்டா 2. டேஷ் தொழில்நுட்பம் மரபியல் ரீதியாக உயிரினங்களை உற்பத்தி செய்ய வழிவகை செய்துள்ளது. ஜீன் குளோனிங். ரெஸ்ட்ரிக்சன் எண்டோ நியூக்ளியேஸ் நொதியானது டிஎன்ஏ மூலக்கூறை டேஷ் என்று அழைக்கப்படும் குறிப்பிட்ட இடங்களில் துண்டாக்குகிறது. பாலிண்ட்ரோம் வரிசை. ஒத்த டிஎன்ஏ விரல்ரேகை அமைப்பு டேஷ் இடையே காணப்படும். ஒற்றைக்கரு இரட்டையர்கள். வேறுபாடு அடையாத செல்களின் தொகுப்பு டேஷ் ஆகும். குருத்தணுக்கள். ஜீன் குளோனிங் முறையில் விரும்பிய டிஎன்ஏ டேஷுடன் ஒருங்கிணைக்கப்படுகிறது. பிளாஸ்மிட். அடுத்த டாபிக் சரியா தவறா? கால்சிசின் சிகிச்சையால் உருவாக்கப்பட்ட ரப்பெனோஸ் பிராக்சிகா என்பது மனிதன் உருவாக்கிய ஒரு அல்லோடெட்ராபிளைட் ஆகும். சரி. 2க்கும் மேற்பட்ட தொகுதி குரோமோசோம்களை கொண்ட உயிரினங்களை உருவாக்கும் முறை சடுதி மாற்றம் எனப்படும். தவறு. உடல் இனப்பெருக்கம் அல்லது பாலில்லா இனப்பெருக்கத்தின் மூலம் ஒரு தனி தாவரத்தில் இருந்து உருவாக்கப்பட்ட தாவரங்களின் கூட்டமே தூய வரிசை எனப்படும். தவறு. இரும்புச்சத்து செறிவூட்டப்பட்ட அரிசி ரகம் பயிர் செய்யப்பட்ட தாவரத்தின் புரத தரத்தை தீர்மானிக்கிறது. தவறு. கோல்டன் ரைஸ் ஒரு கலப்புயிரி. தவறு. பாக்டீரியாவின் PT ஜீன் பூச்சிகளை கொல்லக்கூடியது. சரி. செயற்கை கருவுறுதல் என்பது உடலுக்குள் நடைபெறும் கருவுறுதல் ஆகும். தவறு. டிஎன்ஏ விரல்ரேகை தொழில்நுட்ப அலெக் ஜெஃப்ரே என்பவரால் உருவாக்கப்பட்டது. சரி. மூலக்கூறு கத்திரிக்கோல் என்பது டிஎன்ஏ லைகேஸை குறிக்கும். தவறு. அடுத்த டாபிக் பொறுத்துக. சோனாலிகா அதோட ஆன்சர் வந்து அரைக்குள்ள கோதுமை. IR8 அதோட ஆன்சர் வந்து அரைக்குள்ள அரிசி. சக்காரம் அதோட ஆன்சர் கரும்பு. முங் நம்பர் 1 அதோட ஆன்சர் வந்து ஃபேசியோலஸ் முங்கோ. TMV2 அதோட ஆன்சர் வந்து வேர்க்கடலை. இன்சுலின் இதோட ஆன்சர் வந்து RDNA தொழில்நுட்பத்தில் உருவான முதல் ஹார்மோன். BT நச்சு அதோட ஆன்சர் வந்து ஃபேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ். கோல்டன் ரைஸ் அதோட ஆன்சர் வந்து பீட்டா கரோட்டின். அடுத்தது வந்து கூற்று காரணம். கூற்று கலப்புயிரி இரு பெற்றோரையும் விட மேம்பட்டதாக இருக்கும். காரணம் கலப்பின வீரியம் தற்கலப்பில் இழக்கப்படுகிறது. இது கரெக்டான ஆன்சர் வந்து தேர்ட் ஒன். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. செகண்ட் ஒன் கூற்று கால்சிசின் குரோமோசோம் எண்ணிக்கையை குறைக்கிறது. காரணம் சகோதரி குரோமோட்டுகள் எதிரெதிர் துருவங்களை நோக்கி நகர்வதை அதை ஊக்குவிக்கிறது. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஃபோர்த் ஒன். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு. தேர்ட் ஒன் கூற்று RDNA தொழில்நுட்பம் கலப்பினமாக்கலை விட மேலானது. காரணம் இலக்கு உயிரினத்தில் விரும்பத்தகாத ஜீன்களை நுழைக்காமல் விரும்பத்தக்க ஜீன்கள் மட்டுமே நுழைக்கப்படுகின்றன. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் வந்து தேர்ட் ஒன். கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டுமே சரி.
அடுத்து யூனிட் உடல் நலம் மற்றும் நோய்கள். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் புகையிலை பழக்கம் அட்ரினலின் சுரப்பை தூண்டுகிறது. இதற்கு காரணமான காரணி நிக்கோட்டின். உலக புகையிலை எதிர்ப்பு தினம் மே 31. சாதாரண செல்களை விட புற்றுநோய் செல்கள் கதிர்வீச்சினால் சுலபமாக அழிக்கப்படுகின்றன, ஏனெனில் அவை துரித செல் பிரிதல் தன்மை கொண்டவை. நிணநீர் முடிச்சுக்கள் மற்றும் மண்ணீரலை தாக்கும் புற்றுநோய் வகை லூயிகேமியா. அளவுக்கு மிஞ்சிய மது பழக்கத்தினால் உருவாவது கல்லீரல் சிதைவு. இதயக்குழல் இதய நோய் ஏற்பட காரணம் இதய தசைகளுக்கு போதிய இரத்தம் செல்லாமை. எபித்திலியஸ் செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு டேஷ் என்று பெயர் கார்சினோமா. மெட்டாஸ்டாசிஸ் இதனுடன் தொடர்புடையது வீரியமிக்க கட்டி. பாலிபேஜியா என்ற நிலை டேஷில் காணப்படுகிறது டயாபெட்டிஸ் மெல்லிடஸ். மது அருந்தியவுடன் முதலில் பாதிக்கப்படும் பகுதி மைய நரம்பு மண்டலம். அடுத்த டாபிக் சரியா தவறா? எய்ட்ஸ் என்பது ஒரு கொள்ளை நோய் எபிடெமிக். சரி. புற்றுநோயை உருவாக்கும் ஜீன்களுக்கு ஆன்கோ ஜீன்கள் என்று பெயர். சரி. உடல் பருமனின் பண்பு கட்டிகள் உருவாக்கம் ஆகும். தவறு. வெள்ளை அணுக்கள் மற்றும் இரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கையில் அதிகரிப்பது லியூகேமியா எனப்படுகிறது. தவறு. நோயின் காரணங்கள் பற்றி அறிய உதவும் அறிவியல் பிரிவு நோய் காரண ஆய்வு ஏட்டியாலஜி எனப்படுகிறது. சரி. நோயாளிகளின் ஆடைகளை பயன்படுத்துவதனால் எய்ட்ஸ் நோய் பரவாது. சரி. இன்சுலின் பற்றாக்குறையினால் டயாபெட்டிஸ் மெல்லிடஸ் வகை 2 உருவாகிறது. தவறு. கார்சினோஜன் என்பவை புற்றுநோயை உருவாக்கும் காரணிகளாகும். சரி. நிக்கோட்டின் என்பது மயக்கமூட்டி வகை மருந்து. சரி. சிரோசிஸ் கல்லீரல் வீக்கம் என்பது மூளைக்கோளாறு நோயுடன் தொடர்புடையது. தவறு. அடுத்த டாபிக் பொறுத்துக. சார்கோமா அதோட ஆன்சர் இணைப்பு திசு புற்றுநோய். கார்சினோமா அதோட ஆன்சர் வயிற்று புற்றுநோய். பாலிடிப்சியா அதோட ஆன்சர் அதிகப்படியான தாகம். பாலிபேஜியா அதோட ஆன்சர் அதிகப்படியான பசி. இதய தசை நசிவுறல் நோய் இதோட ஆன்சர் இதய தசைகளுக்கு இரத்த ஓட்டமின்மை. அடுத்த டாபிக் நிரப்புக. டேஸ் அதிகப்படியாக பயன்படுத்துவதனால் கல்லீரலில் சிரோசிஸ் நோய் ஏற்படுகிறது. ஆல்கஹால். புகையிலையிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் அதிக நச்சு உள்ள வேதிப்பொருள் டேஷ். நிக்கோட்டின். இரத்த புற்றுநோய்க்கு டேஸ் என்று பெயர் லுகேமியா. சில வகையான மருந்துகளை தொடர்ந்து பயன்படுத்துவதனால் உண்டாகும் அதன் குறைவான பதில் விளைவு டேஷ் எனப்படும் சகிப்புத்தன்மை. இன்சுலின் ஏற்றுக்கொள்ளாமை என்பது டேஷ் நீரிழிவு நோயின் நிலை வகை 2. அடுத்தது கூற்று காரணம். ஃபர்ஸ்ட் கூற்று. அனைத்து மருந்துகளும் மூளையின் மீது செயல்படுகின்றன. காரணம் மருந்துகள் உடல் மற்றும் மனதின் செயல்பாடுகளை குலைக்கின்றன. சொல்ல கரெக்டான ஆன்சர் தேர்ட் ஒன். கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. அடுத்தது கூற்று. டயாபெட்டிஸ் மெல்லிடஸ் நோயாளிகளின் சிறுநீரில் அதிக அளவு குளுக்கோஸ் வெளியேறுவதை காணலாம். காரணம் கணையம் போதுமான அளவு இன்சுலின் சுரப்பதில்லை. இல்லை கரெக்டான ஆன்சர் செகண்ட் ஒன். கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. அடுத்ததா லாஸ்ட் யூனிட் சுற்றுச்சூழல் மேலாண்மை. அல்ல ஃபர்ஸ்ட் டாபிக். காடுகள் அழிப்பினால் மழைப்பொழிவு டேஷ் குறைகிறது. மண்ணின் மேலடுக்கு மண் துகள்கள் அகற்றப்படுவது டேஷ் மண்ணரிப்பு. சிப்கோ இயக்கம் டேஷ் எதிராக ஆரம்பிக்கப்பட்டது. காடுகளை அழிப்பதற்கு. டேஷ் என்பது தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோள பாதுகாப்பு மையம் நீலகிரி பகுதி. ஓத ஆற்றல் டேஷ் வகை ஆற்றலாகும். புதுப்பிக்கத்தக்க. கரி, பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஆகியவை டேஷ் எரிபொருட்கள் ஆகும். புதைப்படிவ. மின்சார உற்பத்திக்கு மிகவும் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் எரிபொருள் டேஷ் ஆகும். நிலக்கரி. அடுத்த டாபிக் சரியா தவறா? உயிரி வாயு ஒரு புதைப்படிவ எரிபொருள் ஆகும். சரி. மரம் நடுவதால் நிலத்தடி நீர்மட்டம் அதிகரிக்கும். சரி. வாழிடங்களை அழிப்பது வன உயிரினங்களின் இழப்புக்கு காரணமாகும். சரி. அணு ஆற்றல் ஒரு புதுப்பிக்கத்தக்க ஆற்றலாகும். தவறு. அதிகப்படியான கால்நடை மேய்ச்சல் மண்ணரிப்பை தடுக்கும். தவறு. வன உயிர்களை வேட்டையாடுதல் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாகும். தவறு. தேசிய பூங்கா ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாகும். சரி. வன உயிரி பாதுகாப்பு சட்டம் 1972ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. சரி. அடுத்த டாபிக் பொறுத்துக. மண்ணரிப்பு அதோட ஆன்சர் தாவர பரப்பு நீக்கம். உயிரி வாயு இதோட ஆன்சர் CO2. இயற்கை வாயு இதோட ஆன்சர் புதுப்பிக்க இயலாத ஆற்றல். பசுமை இல்ல வாயு அதோட ஆன்சர் அமிலமலை. CFL பல்புகள் அதோட ஆன்சர் ஆற்றல் சேமிப்பு. காற்று இதோட ஆன்சர் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். திடக்கழிவு இதோட ஆன்சர் காரிய மற்றும் கன உலோகங்கள். அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடு.
கீழுள்ளவற்றுள் எது எவை புதைபடிவ பொருட்கள்? செகண்ட் ஒன்னும் தேர்ட் ஒன்னும். செகண்ட் ஒன் என்னது? கரி. தேர்ட் ஒன் வந்து பெட்ரோலியம். ஸோ ரெண்டுமே கரெக்டான ஆன்சர் தான். அடுத்தது, கழிவுகளை மேலாண்மை செய்வதற்காக கீழுள்ளவற்றுள் எவற்றினை நீவீர் பயன்படுத்துவீர்? ஆப்ஷன்ஸில் எல்லாமே கரெக்டான ஆன்சர் தான் போல. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கழிவுகள் உருவாகும் அளவை குறைத்தல். செகண்ட் ஒன் கழிவுகளை மறுபயன்பாட்டு முறையில் பயன்படுத்துதல். தேர்ட் ஒன் கழிவுகளை மறுசுழற்சி செய்தல். ஸோ மூணுமே கரெக்டான ஆன்சர். தேர்ட் ஒன் வாகனங்கள் வெளியேற்றும் புகையில் உள்ள வாயுக்கள். இந்த கரெக்டான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கார்பன் மோனாக்சைடு, செகண்ட் ஒன் சல்ஃபர் டை ஆக்சைடு, தேர்ட் ஒன் வந்து நைட்ரஜன் ஆக்சைடுகள். ஸோ மூணுமே கரெக்டான ஆன்சர் தான். அடுத்தது, மண்ணரிப்பை தடுக்க பயன்படுவது? காடுகள், மரம் வளர்ப்பு. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம்? மரங்கள். கீழுள்ளவற்றுள் மண்ணரிப்பு அதிகமாக காணப்படும் இடம்? அதிகமான மழைப்பொழிவு உள்ள இடம். கீழுள்ளவற்றில் தீர்ந்து போகாத வளங்கள்? காற்றாற்றல். கிராமங்களில் கிடைக்கும் பொதுவான ஆற்றல் மூலம்? மரக்கட்டைகள் மற்றும் விலங்குகளின் கழிவு. பசுமை இல்ல விளைவு என குறிப்பிடுவது? பூமி வெப்பமாதல். மிக மலிவான வழக்கமான வர்த்தக ரீதியிலான தீர்ந்து போகாத ஆற்றல் மூலம்? காற்றாற்றல். புவி வெப்பமாதலின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவு? மேலே கூறிய அனைத்தும். ஃபர்ஸ்ட் என்னது? கடல் மட்டம் உயர்தல், பனிப்பாறைகள் உருகுதல், தீவு கூட்டங்கள் மூழ்குதல். ஸோ மூணுமே இதில் கரெக்டான ஆன்சர் தான். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் காற்றாற்றல் குறித்த தவறான கூற்று எது? காற்றாலையின் இறக்கைகள் மின் மோட்டார் மூலம் இயக்கப்படுகின்றன. அடுத்த டாபிக் வந்து கூற்று காரணம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கூற்று, மழைநீர் சேமிப்பு என்பது மழைநீரை சேமித்து பாதுகாப்பதாகும். காரணம், மழைநீரை நிலத்தடியில் கசிய விட்டு நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தலாம். இதில் கரெக்டான ஆன்சர் வந்து செகண்ட் ஒன். கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்ல. செகண்ட் ஒன் கூற்று, CFL பல்புகள் மட்டுமே பயன்படுத்துவதன் மூலம் மின்னாற்றலை சேமிக்க முடியும். காரணம், CFL பல்புகள் சாதாரண பல்புகளை விட விலை அதிகமானவை. எனவே சாதாரண பல்புகளை பயன்படுத்துவதன் மூலம் நமது பணத்தையும் சேமிக்கலாம். இதில் கரெக்டான ஆன்சர் வந்து தேர்ட் ஒன். கூற்று சரியானது, ஆனால் காரணம் சரியல்ல. ஸோ ஃபைனலாக நம்ம 10th ஸ்டாண்டர்டோட சயின்ஸை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க மறக்காம ஷைன்வே மெட்டீரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆல் த பெஸ்ட்.